ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கன்னியாகுமரியை தான் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போய் பார்க்கலாம். நம்ம வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ என்ன சொல்ல வரையா நீ இன்னைக்கு இல்லை நான் அதில் ஓப்பன் தான் போட்டுறோம். நாங்கள் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரிக்கு நாங்களும் அக்கா ஃபேமிலியும் தான் போயிருந்தோம். அண்ணன் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு 3-4 நாளத்துக்கு நல்ல காற்றழுத்தம் இருக்கும் அப்படின்ட்டு. நாங்கள் ஆக்சுவலாக நம்பலை, ஆனால் பார்த்தா நல்ல காற்றழுத்தம் இருக்க தான் செய்தது. மெயினாக கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு தான் போயிருந்தோம். லாஸ்ட் டைமு ஓப்பன் பண்ண நேரம் போக முடியலை. எங்கள்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க ஆன்லைனில் புக் பண்ணி தான் அப்படி தான் போகணும் அப்படின்ட்டு. அதனால் ஆன்லைனில் செக் பண்ண நேரம் ஓப்பன் அப்படின்னு தான் போட்டிருந்தேன். அதனால தான் சரி போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பியிருந்தோம். ஆனால் அப்படி ஆன்லைனில் ஒன்றும் புக் பண்ண வேண்டிய தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டே நம்ம டிக்கெட் எடுத்துக்கிட்டு உள்ளால போய் பார்த்துட்டு வந்துடலாம். நாங்கள் ஆஃப்டர்நூன் தான் போயிருந்தோம். ஈவினிங் 4 o'clock வரைக்கும் உண்டு. நம்ம அங்கன்ட்டு கன்னியாகுமரிக்கு அங்கன்ட்டு இங்கே வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வழியாட்டு வர முடியாது, இங்கோடி சுற்றி தான் வர முடியும். ஏன்னா அங்கே வேலை நடக்கனால நம்ம இந்த வழியாக வந்து அங்கே பார்க் பண்ணிக்கிட்டு இங்கோடி வரலாம். நம்ம இப்போ கிளாஸ் பிரிட்ஜ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இது போகிற வழியில் 2 சைட்லேயுமே கடைகள் எல்லாம் இருக்குது. அதே பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக வழியாக அந்த ஸ்டெப்பு வழியாக நமக்கு கீழே இறங்கி போனோம். இங்கே கிளி ஜோசியம் இருக்குது. கிளி ஜோசியம் திருக்கோயில், இங்கே பகவதி அம்மன் திருக்கோயில் இது. அது வழியாட தான் நம்ம இங்கே போனோம். கிளி ஜோசியம் கிளி ஜோசியம் எல்லாமே செங்கலை சேர்த்த வளையல் மாலை இதெல்லாமே இருக்குது. அந்த கோயிலோட முகப்பு வழியாக வந்து அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் சைடில் தான் போனோம் போட்டிங் போகிறது. கொஞ்சம் தூரம் நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 சைட்லேயுமே கடைகளெல்லாம் இருக்குது. போட்டிங் போகிற இடம் வரைக்கும் கார் போகாது. நம்ம காரை பார்க் பண்ணிக்கிட்டு தான் அது வழியாக நடந்து தான் போக வேணும். வீடியோ கண்டினியூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு கடை, இந்த சங்கில் உள்ள ஐட்டங்கள் எல்லாமே சின்ன சிறிய கடைகள் தான் இருக்குது. எல்லா இடத்துக்குமே போகிறதுக்கு வசதியாட்டு போர்டு வச்சுருக்காங்க. இது ஒரு போர்டு தாண்டி அடுத்தது கொஞ்சம் நடந்து திருப்பியும் ஒரு போர்டு வழியாக தான் உள்ளால் போனோம். இது வழியாக தான் நம்ம படகு துறைக்கு போனோம். இதுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா 100 ரூபா. அதுக்கு சிறப்பு கட்டணம்னா 300 ரூபா. இது வழியாக நம்ம போன அங்கே கொஞ்சம் தூரம் போச்சுட்டு தான் டிக்கெட் கிடைக்கும். நம்ம அங்கே போய்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அங்கே போயிட்டு கூட்டமாக இருக்குமா எப்படின்னு தெரியலை. நல்லா ரஷ்ஷாக இருந்தானங்கி நம்ம மற்ற ஸ்பெஷல் டிக்கெட் எடுக்கணுமா எப்படின்ட்டு பார்த்து வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஆட்களெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸாக எல்லாம் வச்சுருக்காங்க. ரூமெல்லாம் செப்பரேட்டாக. டிக்கெட் எடுத்துக்கிட்டு இங்கோடி போனோம். 5 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே டிக்கெட் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். தான் டிக்கெட். டிக்கெட் எடுத்துகிட்டு நான் இது வழியாட்டு போயிட்டுருக்கோம். லைன் போயிட்டே இருக்கு. நிறைய ஆட்கள் நிற்காங்க. என்னென்னா இதில் உட்காந்துக்கலாம். நிறைய ஆட்கள் வந்துட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய போட்டெல்லாம் நிற்கிது. ஒரு போட்டாக வந்து ஆட்களை இறக்கிட்டு இருக்கு. ஒரு போட்டாக போயிட்டு இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் திருவள்ளுவர் சிலை. அந்த பாலத்து வழியாக தான் நம்ம பிரிட்ஜ் வழியாக தான் போனோம்.
ஒரு போட் வந்திருக்கு, ஆட்கள் எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு போட்டு கொண்டு போய் ஆட்களை ஸ்டாப் பண்ணது. டயர்டாக போயிட்டு வரவங்களுக்கு தண்ணி வேணா இங்கே குடிச்சிக்கலாம். நம்ம இந்த போட்டில் இந்த ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். எல்லாரும் மட்டும் தகையுமான்னு தெரியாது. அப்போ அதில் தான் உட்கார போகிறோம். அக்கா இங்கே பாருங்க, அண்ணா இங்கே ஒரு போட்லேயே பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக ஆட்களை ஏற்றியாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அவங்களுக்கு இவ்வளோ ஆட்கள்ல இது லிமிட்டேஷன் உண்டான்னு தெரியல. ஆனால் நிறைய ஆட்கள் நின்று தான் வந்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே உட்காரக்குள்ள இடங்கள் இல்லை. ஆனால் யாரையுமே ஜாக்கெட் போடாமல் அலோவ் பண்ணலை. அவங்க உள்ளால் கம்பல்சரி எல்லாருமே ஜாக்கெட் போட்டுட்டு தான் உள்ளால ஏறணும் அப்படின்ட்டு இது பண்ணியாங்க. நல்ல அலை இருந்தனால போட்டு நல்லா ஷேக் ஆகி தான் போயிட்டு இருந்தது. अरे अरे बहुत बड़ी लाड है ये। நீங்களே ஆட்களோட சவுண்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஏன்னா நல்ல அலை இருந்து நல்லா ஷேக் ஆகி இது ஆகிட்டு இருந்தனால கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நாங்களும் இந்த அளவு அலை இருக்கோம் அப்படின்ட்டு நினைக்கல. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அலை இருக்க டைமில் இவங்க போட்டிங்கை ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். ஆனால் வைக்கல. ஒரு வேளை அவங்களுக்கு தெரியுமா இருக்கும், பெரிய அலை அந்த இது இருந்தால் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கி. ஆனால் இது எப்போவுமே போட்டிங் இருந்துட்டு தான் இருந்தது. 4 மணி வரைக்கும் போட்டிங் இருந்துகிட்டே தான் இருந்தது அங்கோடியும் இங்கோடியும் மட்டும். ஃபஸ்ட்டு விவேகானந்தர் பாறை பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் ஸ்டாப் ஆகும். நாங்கள் ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். நல்ல அலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு போட்டு நல்லா ஷேக் ஆகுது. நல்ல அலை இருக்குது. போட்டு வழியாக தான் நாங்கள் பார்த்தோம். இனி வந்து ஆட்கள் திருப்பி ரிட்டர்ன் போகிறாங்க. நம்ம இனி இதுக்கு உள்ளால போனோம். ஜாக்கெட்டெல்லாம் கட்டி வச்சுட்டு இங்கே டிக்கெட் எடுக்கணும். இங்கேயா 30 ரூபாய் டிக்கெட் ஒரு ஆளுக்கு எடுத்துக்கிட்டு தான் இது வழியாக உள்ளால போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சப்பலை எல்லாம் இங்கே கலத்தி வச்சுக்கிட்டு தான் போனோம். நம்ம இதுக்குள்ளாலையும் வச்சிட கொடுக்கலாம், இல்லைன்னா இங்கே தனியாகவே நமக்கு தனியாக வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒயிட் கலர் இது வழியாக போனோன்னா நமக்கு சுத்தமாக சூடே தெரியலை. அதை இந்த கல்லில் எப்படி சவுட்டு வச்சுனா இங்கே நல்லா சூடாக இருக்குது. அதுக்காக தான் இந்த ஒயிட் கலரில் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாகவே அங்கே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், காற்றும் அலையும் நல்லா இருக்கனால நம்ம பேசியதே ஒழுங்காக கேட்கல. அந்த மாதிரி இருக்குது. அவ்வளவு காட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சுற்றி பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மண்டபத்தில் ஏதோ பூஜை ஏதோ நடக்குது. இந்த சைடில் மண்டபம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தண்ணி குடிக்கக்குள்ள வசதி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இது வழியாக தான் கிளாஸ் எடுத்துக்கு போனோம்.
இதுதான் விவேகானந்தர் மண்டபம். போயிட்டு அது வள்ளி அடி இறங்கி கீழே அடி போகலாம். இதோ டைரக்ஷனுக்கு வேண்டி கொடுத்துருக்காங்க. உள்ளால புகைப்படம் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருங்க ஃப்ரெண்ட்ஸ். விவேகானந்தர் சிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கு உள்ளால வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே போர்டு வச்சுட்டாங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிகளெல்லாம் நிறைய நின்றுட்டு இருந்தாங்க. விவேகானந்த மண்டபத்துலேருந்து வெளியே அப்படியே கீழே இறங்கி வந்தோன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வெளியில் தான் தியான மண்டபம் இருக்குது. இந்த இடத்துல இந்த பாறைக்கு மேலே தான் விவேகானந்தர் வந்திருந்து தியானம் பண்ணதா அப்படி சொல்லியாங்க. அதை தான் இப்போ ஒரு மண்டபம் மாட்டு அங்கே ஒரு கோயில் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பாவோட நேம், அவங்க ஹிஸ்ட்ரி, அப்புறம் இது கட்டினவங்களோட இது டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே சைலண்டாக போச்சு இதை செல்ஃபோன் அழைப்பே தவிர்க்கோன்னு போட்டிருக்காங்க. பாத்ரூம் வசதி வரைக்கும் இங்கே இருக்குது. நீ புக் ஸ்டால் இங்கோடி போனால் புக் ஸ்டால் அங்கே தியான மண்டபத்துலேருந்து இங்கோடி இந்த விளையாட்டு இறங்கிட்டு இப்படி வந்து இனி போனால் இது புக் ஸ்டால். சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல் நல்ல வியூவாக இருக்குது. நல்ல அலை, நம்ம பீச்சு பக்கத்தில் இருக்குது. நல்ல காற்றும் இருக்குது. ஆனால் தரம் மட்டும் கொஞ்சம் சூடாக இருக்குது. ஏன்னா வெயில் இருந்தாலும் சூடாக இருக்குது. இந்த ஒயிட் இதில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. புக் ஸ்டால். அதனால் இதில் நடக்கும்போது சுத்தமாக சூடு தெரியலை. நல்ல காற்று அடிப்பாங்க. தியான மண்டபத்துலேயும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கணும்னு அலோடு இல்லை. அது மட்டும் இல்லை, அங்கே நல்லா சைலண்டாக இருந்து நமக்கு அங்கே போயிருந்துட்டு தியானம் பண்ணிட்டு வரலாம். நிறைய ஆட்கள் தியானம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவ்வளவு சைலண்டாக இருந்தது. அதுக்குள்ளார ஒரு செக்யூரிட்டி நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே அதெல்லாம் முடிச்சு இந்த சைடில் வந்து பார்த்தோம்னா சூப்பராக, அது பயங்கர காற்று. இதுக்கு முன்னாடி நம்ம கன்னியாகுமரியெல்லாம் போயிருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் போனது. மெயினாகவே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள் கன்னியாகுமரியா. கன்னியாகுமரின்னு சொன்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது இந்த விவேகானந்தர் மண்டபமும் திருவள்ளுவர் சிலையும் தான். ஃபுல் வீடியோ போட்டால் நல்லா லென்த்தாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதோட நிறுத்தி பார்ட் 2ல் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோ அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்க வந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு